பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். பார சுமைகளை நீக்குகிறவர். உங்களுக்கு பார சுமைகள் நீங்க வேண்டுமா? இன்னைக்கு என்ன செய்யலாம் நம்ம பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிறைய குடிக்கிறவங்களை குடிகாரன் என்று சொல்லுவோம். நம்ம வேலையை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறவர்களை வேலைக்காரன் என்று சொல்லுவோம். அதாவது 24x7 எப்போ பாரு அவங்களுக்கு வேலை 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 வேலை. இது ஒரு பிசாசின் தந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய எல்லார் மேலேயும் ஒரு வேலை பளுவை செலுத்தி பிசாசு ஆண்டவரை நெருங்க விடாமல் செய்கிற ஒரு தந்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் பார்த்துடலாங்களா? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளில எகிப்தியர், இஸ்ரவேலர்கள் மேல எகிப்தியர் பார சுமைகளை சுமத்தினார்கள். நீங்க சும்மா இருக்கிறதுனால தானே நீங்க போய் ஆண்டவரை சேவிக்கணும், என்னை விடுங்கன்னு சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு வேலை பளுவை கூட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைய காலகட்டத்திலும் ஆண்டவரை சேவிக்க முடிகிறதில்லை, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியவில்லை, பைபிள் வாசிக்க முடியல, வேதம் ஜபிக்க முடிகிறதில்லை. ஏன் என்று சொன்னா கேட்டா ஒரே பதில் தான், டைமே இல்லைங்க. அவ்வளோ வேலை பழுவ பிசாசு இன்றைக்கு நம்முடைய தலை மேலே சுமத்தி இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9வது வசனத்துல இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமலே போனார்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், தேவ மனிதர்கள் மூலமாக வசனங்களை கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருங்க, ஆண்டவரை தேடுங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன இல்லையா? அழகா போடப்பட்டிருக்கிறது மன ஏக்கம். அவர் கொடுமையான வேலையினாலும் செவி கொடாமே போனார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா? ஆராய்ந்து அலசி பார்க்க வேண்டும். 2 காரியங்களை பார்க்க போறோம். எகிப்திய சுமத்தின சுமைகளை நான் நீக்குவேன், ஏன்னு சொன்னா உங்களை விடுவிக்கிற கர்த்தராகிய நான் தான் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 2வது, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற விதமாக காலை மாலை மதியம் எல்லா நேரங்களிலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஆண்டவரை தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாமா? பார சுமையிலிருந்து விடுவிக்கப்படலாமா? காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.